குருநாதர் உயர்வானவர். நீங்கள் இந்த இடத்துல ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்குங்க. பொதுவாக இன்னைக்கு நம்ம நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற ஒரு கருத்து குழப்பம் இருக்குது. இந்த குருநாதருங்கிற இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சிலர் நினைக்கிறாங்க இல்லறத்தில் இருக்கிறவங்ககிட்ட தீட்சை வாங்கக்கூடாது, துறவிகிட்ட தான் வாங்கணும். சில பேர் சொல்கிறான் துறவிகிட்ட வாங்கக்கூடாதியா, இல்லறத்தார்கிட்ட தான் வாங்கணும். அப்படி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமடங்களில் வாங்குற தீட்சை தான் உயர்ந்த தீட்சை, அது கைலாய பரம்பரையிலிருந்து வருவது. எனவே தருமபுரம், திருவாவடுதுறை அதுபோல் திருமடங்களில் வாங்கினா தான் உயர்ந்த தீட்சை, மற்றவங்ககிட்ட வாங்குவதெல்லாம் தீட்சை இல்லை அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகுதுங்களா, முதல்ல ஒன்றும் பெருசாக தெரியாது. போக போக நாம் எங்கேயோ தப்பாக வாங்கிக்கிட்டோமோ, என்னையா இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்போ இது தீட்சை இல்லையா, நாம் இத்தனை நாள் பண்ணது பூசை இல்லையா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வந்துடும். இந்த தடுமாற்றம் இயல்பு எல்லாத்துக்கும் வரும். நீங்கள் ஒரே ஒரு இடம், நம்முடைய தருமை ஆதீனத்தை தோற்றுவித்த நம்முடைய குரு ஞான சம்பந்தர், அவர் தான் அந்த மதத்தை தோற்றுவித்தவர். அவர் பிரம்மச்சாரி. அவர் தீட்சை வாங்கினார் பாருங்க. அவருடைய குருநாதர் இல்லறத்தை சார்ந்தவர், மறந்துடாதீங்க. கமலை ஞான பிரகாசர் என்பவர் தான் குருஞான சம்பந்தருடைய குருநாதர். குருநாதர் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர், அவருடைய மாணவர், துறவியாக இருந்தவர். இப்போ நீங்கள் தருமபுரத்தின் வழியில் வர அத்தனை பேரும் துறவி தான் அதுக்கு பிறகு. ஆனால் இந்த துறவு தொடக்கம் எங்கே தொடங்கி இருக்குதுன்னு கேட்டால் இல்லறத்தார்கிட்ட தான் இந்த துறவு தொடங்கி இருக்கிறது. கமலை ஞான பிரகாசர் குருஞான சம்பந்தர் ஒருத்தருக்கு மட்டும் உபதேசம் பண்ணாரு இல்லையே, அவருடைய மரபில் எத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணியிருப்பார். அப்போ இல்லறத்தாரும் உபதேசம் பண்ணலாம், துறவியும் உபதேசம். துறவி தான் உபதேசம் பண்ணணும்னா குருஞான சம்பந்தர் வாங்கின தீக்கை கேள்விக்குறியா நிற்குதா இல்லையா? நீங்கள் எப்படிங்க போய் இல்லறத்திட்ட வாங்கினீங்க? மட தலைவரே அங்கே தானே வாங்கியிருக்கிறாரு. திருமணத்தின் தலைவராக மடத்தை நிறுவியவரே எங்கே வாங்கியிருக்கிறாரு? இல்லறத்தார்கிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எழுதுகிற நூலில் துறவிகிட்ட வாங்குறதா சிறப்புன்னு எழுதுனீங்கன்னா உங்கள் கொள்கை நீங்களே இடிக்கிற மாதிரி இல்லை? இது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் ஐயோ அதெல்லாம் மடத்து சமாச்சாரம் நாம ஏன் கேட்பாங்க? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கும் மடத்தும் சொத்து பிரச்சனையாக இருக்குது, இல்லை அவங்க நம்ம கொடுக்கறது இருக்குது, நாம போய் கொடுக்குறோம், ஒன்றும் இல்லைங்க. உண்மையை உறக்க சொல்வதில் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை. லாபமோ நட்டமோ சொல்லித்தான் ஆகணும். அந்த குருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறார். இதில் சொக்கநாத வெண்பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். 100 பாட்டு. அதில் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, அந்த மாணாக்கனுக்கு அவர் சொல்கிறார் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு இரும்பை காய்ச்சுகிறோம், காய்ச்சின பிறகு பழுத்து நிற்கிது. இப்போ ஒரு மாணவனை பார்த்து தொட சொன்னார், தொட்டான், சுற்றுச்சு. இப்போ அந்த மாணாக்கனை பார்த்து ஆசிரியர் கேட்டார், ஏய் உன்னை சுட்டது எதுடா அப்படின்னார். இரும்பு குருநாதா அப்படின்னா. அவர் சொன்னார், இரும்பு எப்படிடா சுடும் அப்படின்னார். இல்லை குருநாதர், இப்போ நீங்கள் தானே காட்டினீங்க, அதுதானே சுட்டுச்சு அப்படின்னு கேட்டால், அப்போ சொன்னார், இரும்பின் இயல்பு சுடுதல் இல்லை, நெருப்பின் இயல்பு தான் சுடும். இரும்பை நெருப்பில் காய்ச்சதுனால அந்த நெருப்பு தான் இரும்பில் இருந்து சுட்டு இருக்குதே ஒழிய இரும்பு சுடாது. அப்போ சுட்டது நெருப்பா இரும்பான்னு கேட்டால் நெருப்பு தானே சுட்டது. அந்த நெருப்புக்கு இடமா இருந்தது எது? இரும்பு. இதை ஏன் சொன்னது தெரியுங்களா? ஒவ்வொரு குருநாதரும் இரும்பு மாதிரி, அவங்களாம் இடமா இருக்கிறவங்க. அவங்க இடத்தை நெருப்பா இருப்பது சிவம், உபதேசம் செய்வது சிவமே அன்றி அந்த சட்டை வச்சிருக்கிறவங்களாம் சொல்ல முடியாது. ஏன்? சிவபெருமான் தான் உபதேசம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, துறவியா இருந்தாலும் உபதேசம் செய்வது யார்? இல்லறத்தா இருந்தாலும் உபதேசம் செய்வது யாரு? சிவம். இப்போ எந்த சிவத்திட்ட வாங்கலாம்?
உங்களுக்கு இல்லறத்தார் தான் ஈர்த்தார்னா அவர்கிட்ட வாங்குங்க, அவருக்கு துறவி தான் இருக்காருன்னா வாங்கிக்கங்க. எதில் வாங்கினாலும் உண்மை என்னன்னு கேட்டால் சிவமே உபதேசம் செய்திருக்கிறது. இதை சொன்னவர் குரு ஞான சம்பந்தர். எனவே நமக்கு என்ன இருக்கக்கூடாது, குருநாதர் யார் என்பதில் ரொம்ப காலம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். இவரை குருவாக ஏற்றுக்கலாமா, நீங்கள் பரிசோதனை கூட பண்ணி பார்த்துக்கலாம். இவர் குருநாதர் தானா, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமையா அப்படின்னு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் குருநாதர் பரிசோதிக்க கூடாதுங்க. நம்ம அறிவு கொஞ்சம் கீழே தானே கிடக்குது. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் 1000 முறை அவரை குருவாக வச்சுக்கலாமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் ஏற்றுக்கொண்ட ஒருவரை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது.